தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த கூடுகையில பிரதர் ஜெபசிங் மூலியமா நாங்க இதுல இணைந்தோம். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி பிரதர் எங்களுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணாங்க. பிரதர் வந்து எங்களுக்கு நான் இன்னைக்கு தெரியல, எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரதர் எனக்கு நல்லா தெரியும். 15 வருஷம் 2011 நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். நான் ஒரே ஒரு பாட்டை மட்டும் பாடிட்டு, ஒரு சின்ன 2 சரணத்தை மட்டும் பாடிட்டு தொடர்ந்து சாட்சி சொல்றேன். வைஃபை சேர்ந்து சொல்லுவாங்க. நான் நம்புவேன் உண்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் உண்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் உம்மை மட்டும் சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்களெல்லாம் உம்மை மட்டும் சார்ந்திருப்பேன். ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை தள்ளாட விடவில்லை ஐயா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 2011ஆம் ஆண்டு எனக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு அருமையான ஆவிக்குரிய நண்பர் பிரதர் ஜெபசிங். நான் ஆண்டவருக்குள்ள வருவதற்கு முதல் காரணம் அவர்தான் எனக்கு சுவிசேஷத்தை ஆண்டவர் அறிவிச்சார். நாங்க 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை பார்த்தோம். பிஹெச்சின்னு ஒரு நிறுவனத்துல. என் வாழ்க்கையில பயங்கர டிப்ரெஷன்ஸ், குடும்பத்துல பயங்கர கடன் பிரச்சனைகள். அன்று நான் இன்னும் நினைக்கிறேன், அந்த பிரதர் 2 இடத்துல வந்து பேசும்பொழுது அந்த இடம் எனக்கு இன்னும் மறக்காத இடம். மேல ஒரு இடத்துல இம்போர்ட் ஸ்பாட் பிக் பண்ணிட்டு இருக்கும்போது பிரதர் சொன்னாங்க, எப்பவுமே நீங்க இதா இருக்கிறீங்க, சோகமாவே இருக்கிறீங்க, ஏன் உங்க டிப்ரெஷனா இருக்கிறீங்க, நீங்க எங்க இடத்துக்கு வாங்க, நான் உங்க ஒரு நல்ல சர்ச்சுக்கு வாங்க, நான் உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் அப்படிலாம் சொல்லி எனக்கு கூட்டிட்டு போனாங்க. கர்த்தருடைய மிக்க கிருபையினால, அவருடைய காரணத்தினால் நாங்கள் இழுத்து கொள்ளப்பட்டு, நாங்க அப்ப ஸ்ரீபெரும்புதூர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அருமையா அந்த கரையான் சவுடியில அந்த சர்ச்சுக்கு நாங்க போக ஆரம்பிச்சேன். ஆண்டவர் சொன்னதுபடி அவருடைய காரணத்தினால் இழுத்து கொண்டார். ஆமென். நான் எப்ப சர்ச்சுக்கு போனேன்னு எனக்கு தெரியாது. God chosen me. ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார், வேறு பிரித்தார், என்னுடைய எல்லாத்தையும் மன்னிச்சு அவருடைய பிள்ளையா ஏற்று நான் 2000 அவரோட நான் பயணம் பண்ணும்போது என் பக்கத்துல ஒரு உட்காந்துருப்பாங்க. நாங்க 2 பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. கொரியா போற ட்ரிப்ல என் பக்கத்துல உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட்காக அசைன் பண்ணப்பட்டோம். பிரதர் எனக்கு நல்ல டெய்லி வசனத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணும் போதே, அந்த டே ஸ்டார்ட் பண்ணும் போதே நாங்க வசனத்தை ரீட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மோட்ச பயணம் ஒரு புக்கு கொடுத்தாங்க எனக்கு. நான் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள பலப்பட அந்த புக்கு அதிகமா உதவியா இருந்தது. பிரதர் சொல்லுவாங்க அடிக்கடி, நல்ல சர்ச்சில் நல்ல நாங்க இன்வால்மெண்ட், நான் பாஸ்டரோட சேர்ந்து ட்ராக்ஸ் கொடுக்கறது, எங்க ஊழிய வச்சாலும் ஓடிடுவாங்க. ஓடி இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து அங்க 2011 ஆண்டு நான் முழுமையா ஏற்றுக்கொண்டேன். எங்க வீட்டுல சொல்லிட்டேன், நான் ஆண்டரை ஏற்றுக்கொள்ள போறேன்னு. எங்க அப்பா அம்மா எல்லாம் பிரச்சிக்கப்படல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதே ஒரு இடத்துல நான் ஜாப் இழந்து போனோம்னா, நான் அந்த மகேந்திரான்னு ஒரு நிறுவனத்துல ஏப்ரல் மாதத்துல அந்த இன்டர்வியூ நான் ஃபெயில் ஆயிட்டேன். இந்த ஞானஸ்தானம் பெற்று அந்த மறுபடியும் நான் அந்த ஆண்டருக்குள்ள வரும்பொழுது அதே நிறுவனத்துல ஆண்டர் வேலை கிடைக்க உதவி செய்தார். மறுபடியும் அதே ஒரு இன்டர்வியூ கால் செட் பண்ணாங்க. 2 இன்டர்வியூ முடிந்தது. பெரிதான கிருபையினால ஆண்டு தயவு கிடைக்கும்னால அந்த இடத்துல வேலை கிடைத்தது. 2000 அதே மாதிரி கடைசியில எனக்கு என் துணைவியார் ஆண்டவர் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். ஆமீன். இதெல்லாம் ஆண்டு சொல்லுவார் என் பிரதர், நீங்க எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் பண்ணணும், நான் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை எல்லாம் நல்லா எனக்கு ரொம்ப ஆதரவா இருந்தது. நான் ஆண்டவருக்குள்ள பலப்பட ஆண்டவர் உதவி செய்தார். அதெல்லாம் மாத்திரம் இல்ல, நான் ஒருவேளை ஆண்டவர் நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா நான் ஒருவேளை இருந்திருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. அது உண்மை. ஆண்டவர் சமூகத்துல சொல்றேன், ஒருவேளை ஆண்டவருக்குள்ள வரல அப்படின்னா என்னைக்கு மாறிச்சு. கத்த நல்லவன், அவருடைய இறுக்கம் பெரியது. பிரதர்
ஜெபசிங்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏன்னா அவர் சுவிசேஷம் சொல்லலைன்னா நான் ஆண்டரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வாய்ப்பே இல்லை. அது மாத்திரம் இந்த ஜெபம், இந்த ஊழிய இந்த பிரேயர் ஃபெலோஷிப்ல நாங்க ரொம்ப நாளா நாங்க ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். ஒரு 10-12 வருஷமா நாங்க அங்கிருந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை. நாங்க அதுல இருந்து நாங்க மறுபடியும் இந்த ஒரு இடத்துக்கு போச்சம்பள்ளி என்ற இடத்துக்கு நாங்க வந்தோம். நாங்க ரொம்ப மனசு கேட்கல, ஒரு ஆவிக்குரிய சபையை விட்டு வர்றோமே, நாங்க என்ன பண்றது என்ற ஒரு சொல்லி வந்தோம். ஆனாலும் இங்க வேலை பழுமுத்தும் அநேக இங்க நல்ல ஒரு வர்ஷிப் இருந்தாலும் நம்ம எனக்கு ஊழியர்ல எனக்கு ரொம்ப மனசு பாரமா இருக்கும். சரி ஊழியர் செய்யணுமே, ஊழியர் செய்ய முடியல. ஏன்னா நிறைய வேலை தடைகள், டைம் எல்லாமே இருக்காது. நான் வந்துட்டு இப்போ இந்த பிரேயர் ஃபெலோஷிப்ல வந்ததுக்கு அப்புறம், நெட்வொர்க்ல வந்ததுக்கு அப்புறம் ஆண்டோட கிருபையினால மறுபடியும் நாங்க 2 இடத்துல கிராமத்துக்கு போய் ஆண்டோட சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். இப்ப அங்கிருந்து ஒரு சகோதரி வந்துட்டு இருக்காங்க, ஒரு ஆத்மா வர்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஒரு ஆத்மா தொடர்ந்து எங்க சர்ச்சுக்கு வர்றாங்க. இப்ப வெள்ளிக்கிழமை ஆராதனை, சண்டே ஆராதனை, இதுல எல்லாத்துலயும் அவங்க பங்கு பெறாங்க. இப்ப ரொம்ப அதாவது ஒருவன் எனக்கு ஆண்டு ஊழியர் செய்யும் போது அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை. நான் எப்பயுமே அந்த அதிகாலை ஜெபம் மறுபடியும் நான் வீட்டுல எப்பவுமே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா அந்த அதிகாலை ஜெபத்துல வரும்பொழுது பிரதரோட அந்த ஸ்தோத்திரங்கள் அது வரும்பொழுது நல்ல உற்சாக ஆவியில் நிரப்பப்படுறோம். எமினா சிஸ்டர் நல்ல பாரத்தோடு ஒவ்வொரு பேரையும் எழுதி வச்சு நல்லா ஜெபம் பண்றாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ரெஜினா சிஸ்டருடைய வசனங்கள் நல்ல உருவாக்க நல்ல அந்த கடந்த நாள்ல இந்த துதி ஆராதனை ஸ்தோத்திர 3 நாள் வச்சாங்க. அதுல தாவீதை குறித்து பேசினாங்க. வாயில நுர தள்ளி இருப்பான், அதன் மத்தியிலே கர்த்தரை துதிக்கிறான் பாரு. அந்த துதியின் அபிஷேகத்தை கர்த்தர் மறுபடியும் எங்கள் உள்ளத்துல ஆண்டவர் நிறைவாய் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நான் ஆண்டவருடைய வாரம்னா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், இதுதான் எங்க வாஞ்ச. தொடர்ந்து அதுக்கு எங்களுக்கு உதவி செய்வார். ஒரே 2-3 வார்த்தை மட்டும் ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையில நாங்க இந்த கூடுகையில வர எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. ஜனவரி மாதம் 20 பிரதர் சொன்னப்ப ஃபர்ஸ்ட் டே பிரதர் மட்டும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரூம்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் நாள் வரல. அப்ப அடுத்த நாள் மார்னிங் ப்ரேயர் முடிஞ்ச உடனே பிரதர் கால் பண்ணிட்டு குடும்பமா வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள்ல இருந்து நாங்க குடும்பமா அது வர ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சாரு. அது காலையில ஆராதனை அந்த ஜெப வேலையும் ஆராதனை செய்தி நாங்க அதாவது ரொம்ப விழிப்புணர்வா நம்ம உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஆண்டவர் பலன், நல்ல ஆவியானவர் நமக்கு பலன் எங்களுக்கு தராரு. அதாவது நாங்க இருந்த சபையில ஒர்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா மெசேஜ் நல்லா இருக்கும். இங்க 3 வருடங்கள் நாங்க இங்க அந்த இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணி ரொம்ப இது பண்ணிருக்கப்ப இந்த ஜெபத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்ல அந்த ஆவியில அந்த பாடல்கள் நாங்க அங்க பாடின அதே பாடல்கள் நல்ல ஆண்டு எங்களுக்கு அபிஷேகத்தையும் வல்லமையும் அதிகமா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நாங்க இந்த தேவனுடைய வார்த்தையை சிஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாங்க. நல்ல புத்துணர்வா அந்த கேட்கிறப்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதை நான் மறுபடியும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை மறுபடியும் நான் கேட்பேன். நான் கேட்டு அதை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நான் எதை குறிச்சு நான் ஜெபத்துல ஆண்டுகிட்ட கேட்பேன், இந்த மாதிரி பிரச்சனையில இருக்குது அப்படிங்கிறப்போ கரெக்டா பாயிண்டடா அந்த வார்த்தையை ஆண்டு எனக்கு சிஸ்டர் மூலமா பேசுவாங்க. நான் பிள்ளை குறிச்சு நான் ஒரு மாறப்பட்டேன். அதனால பிள்ளையை குறித்து அப்படியே தெளிவா பேசியிருந்தாங்க. அதுக்காக ஆண்டுக்கு நான் நன்றி சொல்றேன். இன்னும் நான் ஒரு பாடுகள் பத்தியில கலந்து போறோம் அப்படின்னு சொன்னா அப்ப நான் ஆண்டுக்கு நான் இப்போ ரீசெண்டா நான் அந்த நேரத்துல ஜெபிச்சு முடிச்சுட்டு அழுதுட்டே இருக்கிறப்ப எனக்கு தெரியாது, ஏசப்பா நீங்க ரெஜினா சிஸ்டர் மூலம் என்கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு கூட சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்ப அந்த ஆண்டவர் அந்த வார்த்தைகளை தெளிவா அந்த மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த பாட்டும் எடுத்துருவாங்க. அந்த பாட்டும் என்னை பலப்படுத்தும். நம்ம எந்த விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம இருக்கிறோம். ஆனாலும் அந்த சூழ்நிலையை அவங்க கரெக்டா சொல்லி அந்த பாட்டு மூலமா அந்த மெசேஜ் வார்த்தை மூலமா எனக்கு ரொம்ப அது ஆசீர்வாதமா இருக்கும். உங்க பாப்பாக்கு சண்டே கிளாஸ் இங்க சர்ச்சில் இல்ல. நாங்க வில்லேஜ்ல மினிஸ்ட்ரியில போறப்ப நாங்க சண்டே கிளாஸ் எடுப்போம், கொஞ்சம் நாள் எடுப்போம், அப்புறமா அது கொஞ்சம் தடையா இருக்கும். ஆனா அந்த சண்டே கிளாஸ் ஊழியம் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆண்டவருக்கு நான் கேட்டுட்டே இருப்பேன். ஆனா அதையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு இந்த ஊழியங்கள் சண்டே கிளாஸ் ஊழியத்தை கொடுத்தாங்க. அவ நல்ல பாட்டு பாடணும். அந்த சண்டே கிளாஸ்ல உள்ள சாங்ஸ் எல்லாம் எனக்கும் நான் வாலிபர் பேர்லாம் ரசிக்கப்பட்டேன். அதனால அந்த சண்டே கிளாஸ்ல உள்ள சாங்ஸ் எல்லாம் நான் சுபர்ணா பிரியங்கா சிஸ்டர் 2 பேரும் நல்ல அந்த பாட்டு கதை அதெல்லாம் சொல்றப்ப அவளுக்கு ரொம்ப அது அவளுக்கும்
எனக்கும் சந்தோஷம். என் பிள்ளையும் கர்த்தருடைய இதுல நல்லா வளரணும் அப்படிங்கிற அந்த 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 இதே ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க. எங்க வீட்ல என்னோட தம்பி பையன் வந்து 10th படிச்சான். அவனுக்காக என்ன சிஸ்டர் நான் மார்னிங் ப்ரேயர்ல வந்துட்டு இருந்தேன். ஏன்னா 10th தம்பி படிக்கிறதுனால ஈவினிங்ல வரல. அப்போ மார்னிங்ல வந்து அவனோட பேரை சொல்லியுமே ஜெபம் பண்ணுவாங்க சிஸ்டர். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்க. தம்பி வந்து 6 மணி 5:30 மணிக்கு எழுந்திருக்கிறான்னா 6 மணிக்கு நான் வெளியே ஹால்ல ப்ரேயர் ஹால்லயே நாங்க பிரசங்கம் சிஸ்டர் பண்ற பிரசங்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும். நீ இங்கேயே உட்காந்து படி, நீ உள்ள போய் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன். தம்பி இங்கேதான் உட்காந்து படிப்பான். அவன் வந்து ஒரு 350 80 அவ்வளவு மார்க் தான் நாங்க வருவோம். அதுக்கு மேல அதுவே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். 414 மார்க் வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. அது எங்களுக்கு அந்த இந்த ஜெபத்தின் மூலமா தான் அவன் அந்த இந்த ஊர்ல வந்து சண்டேஸ் கூட ஸ்கூல் தான். அவன் சர்ச்சுக்கும் வர முடியல. ஆனா ஒவ்வொரு நாளும் இங்கேயே தான் உட்காந்துருப்பான். சிஸ்டர் மெசேஜ் கொடுக்குற நேரம் எல்லாம் அந்த வார்த்தைகளை அவன் காதுல கேட்டுட்டே தான் படிப்பான். நல்லா ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவருக்கு அவனுக்கு உதவி செஞ்சாங்க. எங்களுக்கு அப்புறம் எங்க வீட்டுல வந்து என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னா, ஜெபம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல நான் வந்து கேட்பேன். நான் அங்க இருந்த ஊர்ல வந்து வீட்லயே வந்து பிரேயர்ஸ்கள் நடக்கும். ஒரு சிஸ்டர் வந்து எங்களுக்காக வருவாங்க. நாங்க பக்கத்துல எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனா இங்க அந்த மாதிரியான சூழ்நிலையே இல்ல. அந்த மாதிரியான ஏரியாவா இருந்தது. அப்போ நான் வந்து இந்த ஜெபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்டுட்டே இருந்தேன். அப்போ ஒரு குழந்தைக்கு பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியல. நீங்க போய் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அன்னைக்கு நான் நினைச்சேன், நம்ம இந்த பிரேயர் போனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாள்ல நான் ஸ்தோத்திரம் பண்ணேன். எங்க பாப்பாவோட பர்த்டேக்காக ஒரு சின்ன பையன் வந்து நாங்க யாரை கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. பட் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்றப்ப கீழே இருந்து ஹவுஸ் ஓனரோட பையன் மட்டும், குட்டி பையன் 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான். ஜனவரி மாசம் பாடின பாட்டு 3 மாசம் கழிச்சு அவன் மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்தப்ப இடையில வந்து அந்த பாட்டை கரெக்டா பாடி அவன் சொல்றான், இந்த பாட்டு தான் நீங்க வந்து பாப்பாவுடைய பர்த்டே அன்னைக்கு நீங்க பாடுனீங்க. அந்த அளவு சின்ன பையனுடைய மனசுல கூட அந்த பாட்டை அவனுக்கு பதிய வைக்கும்படி ஆண்டவர் உதவி செஞ்சார். நல்ல ஒரு சமாதானம் வீட்டுல. அந்த வந்து பாப்பாலாம் ரொம்ப அடமெண்டா, ஒரே சைல்டுனால அடமெண்டா இருப்பா. அதெல்லாம் நான் வந்து பிரேயருக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு அமைதியும் ஒரு சமாதானத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.